என்ன அர்த்தமா இருக்கும்? A day that changed everything சொல்றோம். அது என்ன அர்த்தமா இருக்கும்? இந்த நாள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். இல்ல, ஒரு நாள் ஒரு நாள் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி போட்ட ஒரு நாள், எல்லாத்தையும் புரட்டி போட்ட ஒரு நாள். ஓஹோ, எல்லாத்தையும் புரட்டி போட்ட ஒரு நாள். A day that changed everything எல்லாமே மாறி போச்சு அந்த நாளுக்கு அப்புறம். அதுக்கா அதான் ரைட்டு. நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு நம்ம நினைப்போம். நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும்னு. அப்படி இல்ல. தரவாகிறவர்களும் கஷ்டப்படுவதில்லை, தப்பா புரிஞ்சுக்குவோம். முதல் பேரா மட்டும் அப்படியே ஃபுல்லா படிங்க. முதல் பேரா ஃபுல்லா படிங்க. One day that changed everything. ஒரு நாள் எல்லாவற்றையும் மாற்றும். அது டைட்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்து முதல் பேரா. One bright morning, a young girl named Meena left a small house in a quieter village. I lived with her kind parents and her little brother. Although they were poor, they were always happy because they loved one another. One bright morning, a young girl named Meena left her small house in a quiet village. இது படிக்கிறதுக்கு அப்புறம் she படிங்க. படிக்கிட்டா she இல்ல நீங்க இதுல தப்பு. she இந்த லைன் நான் கர்சர் வச்சிருக்க பாருங்க. she சார் காலையில ஸ்பீக்கரை மாட்டிக்கிறேன். இருங்க, ஹெட்போனை மாட்டிக்கிறேன். என்னாச்சு? சொல்லுங்க சார். படிக்க ஆரம்பிங்க. she lived படிங்க. she lived with their kind parents. Right. She lived with her kind parents and her little brother. Although they very poor. No. Although they. Although they were. Although they were poor. கண்ணு தெரியல. Although they were poor, they were always happy because they loved one another. Meena was இந்த பேராவுக்கு மட்டும் தமிழ்ல சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க பாப்போம். One bright morning, ஒரு விடிய காலை, 7 வயது பெண்ணாகிய மீனா அவள் வீட்டுக்கு திரும்பினாள். அமைதியான வில்லேஜில் உள்ள மீனா அவள் வீட்டுக்கு திரும்பினாள். இல்ல, லெஃப்ட் ஸ்மால் ஹவுஸ் அப்படி கிடையாது மீனிங். இளம் வயது பொண்ணு மீனா லெஃப்ட் ஸ்மால் ஹவுஸ் அவங்க வீட்டை விட்டு வெளியில போனா. வீட்டை விட்டு வெளியில போறா. லெஃப்ட் ஸ்மால் ஹவுஸ் இன் வில்லேஜ்ல இருந்து வீட்டை விட்டு வெளியில போறா. அமைதியான வில்லேஜ்ல உள்ள அவங்க வீட்டுல இருந்து வெளியில போறா. ரைட் சார். She lived with her kind parents and her little brother. அவளுடைய அன்பான பேரண்ட்ஸுகளும் சின்ன பையன் அவருடைய சகோதரனோட வாழ்ந்தாள். lived வாழ்ந்தாள். இப்ப எனக்கு சொல்லுங்க, although they were poor அப்படின்னு என்ன அர்த்தம்? although they were poor. although they were poor, ஆனால் அவர்கள் ஏழைதான். although they were poor, அவர்கள் ஏழை. அவர்கள் ஏழையாக இருந்தாலும் they were always happy because they loved. அவர்கள் ஒருவரை நேசிப்பதால், அவர்கள் ஏழையாக இருந்தாலும் ஒருவரை நேசிப்பதால் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நேசிச்சாங்க.
ஓகே. மீனா was a நல்லா curious கோர்வையா student. சொல்லணும். நெக்ஸ்ட் Meena நெக்ஸ்ட் was a Meena was a curious student. She enjoyed reading interesting books and asking good questions. Curious means என்ன சார்? Curious கியூரியஸ், ரொம்ப ஆர்வமுள்ள ரொம்ப ஆர்வம் ஆர்வமுள்ள மிக்க ஆர்வமுள்ள மாணவியாய் மாணவி. ஆர்வமுள்ள மாணவியாய் இருந்ததனால் அவள் புக்கை படிக்கவும் இது கொஸ்டின் கேட்கவும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஆமா. ஆஹ் இப்ப பாருங்க, அவ ஒரு ஆர்வமான மாணவி. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க பாருங்க, ஃபுல் ஸ்டாப். ஆமா. அதுக்கப்புறம் she enjoyed reading interesting books. அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அவள் புக்ஸ் வந்து ஆர்வமான என்ஜாய் மாணவி. பண்ணி. சரி சரி. அதாவது ஆர்வமான மாணவி, அது புல் ஸ்டாப். சி என்ஜாய்டு ரீடிங் இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் அண்ட் ஆஸ்கிங் குட் கொஸ்டின்ஸ். கேள்வி கேட்கவும் புத்தகங்களை படிக்கவும் சந்தோஷமாக இருந்தார். அவ வந்து இந்த புக் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினா, என்ஜாய் பண்ணி புக் படிச்சா. அது மாதிரி அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த சந்தேகத்தை கேள்வி கேட்டா. அடுத்தது வாங்க. Their smart teacher often said, a hard-working student can achieve great success. அவங்களுடைய கம்பீரமான, அதாவது ஸ்மார்ட்டான டீச்சர், அவங்களுடைய ஸ்மார்ட்னு என்ன சொல்றது, ஸ்மார்ட்டான டீச்சர். அப்படியே சொல்லுங்க. ஸ்மார்ட் டீச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? அடிக்கடி அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர் அச்சீவ் பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணி நல்ல வெற்றி அடைவார்கள். நல்ல வெற்றியை அச்சீவ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? நல்ல வெற்றியை அச்சீவ் பண்ணுவார்கள், வெற்றி பெறுவார்கள். அச்சீவ் பண்ணுவாங்க. கரெக்டா சொல்லுங்க. வெரி குட். கேன் அச்சீவ் கிரேட் சக்சஸ். ரைட். அடுத்தது பண்ணிட்டா. அடுத்தது போங்க. One day the teacher announced a story writing competition. One day the teacher announced story writing. அதாவது கதை எழுதக்கூடிய போட்டியை அவங்கள் தெரிவித்தார்கள். ஒரு நாள் கதை எழுதக்கூடிய போட்டியை அந்த டீச்சர் தெரிவித்தார்கள். வெரி குட். போயிட்டே இருங்க. ஆமா, அப்போதைக்கு இல்ல. The prize was a new bicycle. அதுக்கு பிரைஸ் என்னன்னா புது சைக்கிள். மீனா dreamed of winning because her school was a far. அவன் வந்து தன்னுடைய நிலவுல, அதாவது கனவு கண்டா, நம்முடைய வீடு வந்து ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ட்ரீமிங் ஆஃப் வின்னிங், அதை எப்படின்னாச்சும் வெற்றி பெற்று அந்த சைக்கிள் அடைகிறதுக்காக அவள் கனவு கண்டாள். வெரி குட். அடுத்தது. She decided to write the best story she could. அவள் நல்ல கதை எழுதுவதற்காக அவள் முடிவு பண்ணினாள். என்ன என்னால முடியுமோ அந்த அளவு பெஸ்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணினாள். ஆமா. She decided to write the best story she could. Very good. அடுத்தது. After school என்ன அடுத்தது மறைஞ்சிருக்குது. She walked through a green forest. ஸ்கூல் முடிந்த பிற்பாடு ஒரு பசுமையான காற்றுக்கு சென்றால். நடந்து வழியா வராளா? ஆஃப்டர் ஸ்கூல் சி வாக்குற அது வழியா நடந்து வரா. சாரி அது வழியா நடந்து வரா. த்ரூ ஏ கிரீன் ஃபாரஸ்ட். பசுமையான காடு வழியா, ஸ்கூல் முடிந்தவுடன் பசுமையான காடு வழியாக நடந்து வரால். The trees were tall. Dress இல்ல, the trees very tall. The trees very tall. Were tall. The trees were tall. And the air was fresh. மரங்கள், உயர்ந்த மரங்கள் இருந்ததனால் நல்ல விதமான இருந்தன. நல்ல விதமான இருந்தது. The soft songs of colorful birds. அந்த வண்ணமயமான பறவைகளுடைய சத்தம் கேட்டது. மென்மையான பாட்டை அவள் கேட்டாள். வெண்மையான வண்ணமயமான பறவைகளுடைய சத்தத்தை கேட்டாள்.
அடுத்தது The path was clean and the river by side it beside was beside it was clear and old. But அந்த சாலை பாதை ஓரம் சுத்தமா பாதை இருந்தது. ஓரம் பாதை 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 வந்து இது நல்ல சுத்தமான பாதையா நல்ல பாதையா இருந்தது. அண்ட் ரிவர் பை சைடு அருகிலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இட் வாஸ் கிளியர் அண்ட் கோல்டு. என்ன சார் இதுக்கு? இட் வாஸ் கிளியராகவும் கோல்டாகவும் இருந்தது. ரொம்ப பார்க்க தெளிவா இருந்தது. தெளிவாகவும் குளிராகவும் இருந்தது. குளிராகவும் இருந்தது. அவ்வளவுதான். குளிராக இருந்தது. நீங்க மெயினா ஒரு தீமுக்காக தான் இவ்வளவு தூரம் படிக்கிறோம் இன்னைக்கு. ஆமா ஆமா. Suddenly Suddenly she saw an old man sitting near a large stone. உடனே வந்து அவள் வந்து ஒரு வயதான மனிதர் ஒரு கல்லு மேல ஒரு பெரிய கல்லு மேல உட்கார்ந்து இருக்கிறதே கண்டாள். His clothes were dirty. அவருடைய ஆடைகள் அசுத்தமாக இருந்தது, அழுக்காக இருந்தது. போயிட்டே இருங்க. அன்றைக்கு looked weak and angry. அடுத்தது and he looked big and hungry. Meena offered him her lunch without hesitation. He looked weak and angry. Meena offered him lunch without hesitation. Hesitation meaning என்ன சார்? தயக்கம். without தயக்கம். அவள் வந்து மீனா afraid him here. Offered. மீனா offered him her lunch without hesitation. இதுக்கு என்ன சார் மீனிங்? மீனா ஆஃபர்டு. அதுக்கு முன்னாடி பாருங்க, அன்றைக்கு லுக்டு வீக் அண்ட் அக்ரி. அவர் வயசானவர் ரொம்ப வீக்கா இருந்தாரு, ரொம்ப பசி கூட இருக்கிற மாதிரி இருந்தாரு. மீனா என்ன பண்ணாப்லன்னா ஆஃபர்டு அவருக்கு கொடுத்தால். அவருக்கு என்ன கொடுத்தால்? மத்தியான சாப்பாட்டை கொடுத்துட்டா. மத்தியான சாப்பாடு அவருடைய மத்தியான சாப்பாடு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம படாது தயக்கம் இல்லாம கொடுத்துட்டா. அடுத்தது இதுதான் நீங்க படிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இதுலதான் நீங்க சர்வ் பண்ணணும். அடுத்தது the man smiled. The man smiled with gentle eyes. அந்த மனிதன் நல்ல ஒரு அன்பான பார்வை பார்த்தார். சிரித்து கொண்டே அன்பான பார்வை இருந்தார். யூ ஹேவ் எ கைண்ட் ஹார்ட். நீ நல்ல ஒரு இரக்கமுள்ள இதயத்தை பெற்றவள். ஹீ சார் அவர் சொன்னார், நீ ஒரு இரக்கமுள்ள இதயத்தை பெற்றவள் என்று. People remember honest actions more than rich gifts. People remember honest actions more than rich gifts. இதுக்கு என்ன வரும்? கரெக்டா சொல்லினதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போவோம். People remember honest actions more than rich gifts. மக்கள் எப்பயுமே எதை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னா, ஒரு நேர்மையான செயலை எப்பயுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆமா, ரொம்ப செலவு பண்ணி கிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதே சமயத்துல ரொம்ப பெரிய கிஃப்டை விட ஒரு முக்கியமான தருணத்துல ஒரு அன்பான ஆக்ஷன், ஒரு நேர்மையான செயல், ஒரு அன்பான செயல், ஒரு நேசமிக்க செயல் இருந்தா அதுதான் பெருசு. அந்த இதை விட நேர்மையான ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு ரொம்ப பெரிதானதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பணக்கார கிஃப்ட் வேண்டியில்ல, ஆனா ஒரு அன்பான கிஃப்டா வேணும். சரி. People remember honest actions more than rich gifts. Right. Meena thanked him and continued her journey. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். Very good. அடுத்தது. Soon dark clouds filled the sky. மேகத்திலே கருமேகம் உண்டானது. A heavy rain started. பெருமழை பெய்ய ஆரம்பித்தது. The road became wet and difficult. அந்த ரோடு நல்ல அந்த ரோடு அதாவது ஈரமாகவும் இது டிஃபிகல்ட்டாகவும் சிக்கலாகவும் மாறிவிட்டது. He walked carefully because the path was slippery. பாதைகள் வழுக்கக்கூடியதாகி போய்விட்டது. அதாவது ஆகையால் அவள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போனாள். ஏனென்றால் பாதை வழுக்குச்சு. After some time
the rain stopped. கொஞ்ச சிறிது நேரத்தில் மழை நின்று விட்டது. The sun appeared again, making everything look bright and beautiful. கொஞ்ச நேரத்தில் சூரியன் தோன்றி மேக்கிங் எவ்ரி லுக் பிரைட், எல்லா இடத்திலும் நல்ல வெளிச்சமாகவும் பியூட்டிஃபுல் அழகாகவும் இருந்தது. The rainbow stretched across the high. வானவில் தோன்றியது. மீனா felt calm and hopeful. என்னது, அவ ஒரு நம்பிக்கையான, எப்படி ஒரு நம்பிக்கையோட அமைதியாகவும் நம்பிக்கையோடும் இருந்தாள். ரைட். அடுத்தது படிக்கிட்டீங்களா? When she reached home, அவள் வீட்டுக்கு நெருங்கியவுடன் she wrote his story. அவளுடைய கதையை எழுதினாள். She describes the friendly people, the peaceful village. அதாவது அந்த நல்ல நண்பர்கள் உண்டான அந்த வில்லேஜ்ல, பீஸ்ஃபுல் அமைதியான வில்லேஜ்ல நல்ல நண்பர்களை பற்றி விரிவாக எழுத தொடங்கினார். The strong trees, the warm sunshine after the rain, and the wonderful lesson she had learned. Sir, the warm sunshine சூரிய கதிரினாலையும், அந்த wonderful lesson she had, புதியவைகளை கற்றுக்கொண்டாளா? அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறா. மழை பெஞ்சது, இதெல்லாம் பார்த்து, இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறா. She used simple words because they wanted everyone to understand her ideas. அவளுடைய எண்ணங்கள், ஐடியாக்களை புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் சிம்பிள் சென்டென்ஸ், சின்ன வாக்கியங்களாக எழுதினார். வெரி குட், வெரி குட். The next week the teacher read all the stories. read all the persons. read all the stories. Right. Many stories were long, but Meena's story was clear, honest, and full of true feelings. Feeling. அடுத்து மறு வாரத்திலே டீச்சர் அந்த ஸ்டோரியை படித்தார்கள். எல்லா ஸ்டோரியும் ரொம்ப நீளமாகவும் இருந்தது. பட் மீனாஸ் ஸ்டோரி, மீனா எழுதிய அந்த ஸ்டோரி நல்ல கிளியராகவும் மேன்மை உள்ளதாகவும் ஃபுல்லா உண்மை உள்ளதாகவும் ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ணது, ஒரு உணர்வை உண்டு பண்ணது. The teacher announced the winner is Meena. டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அதான் விவரித்தாங்க, மீனா தான் வெற்றியாளர் என்று. everyone clapped with happy faces. சிரித்த முகத்தோடு எல்லாரும் கைத்தட்டினார்கள். Very good. The teacher gave her the new bicycle and said, you did not because you used back bears. டீச்சர் சொன்னாங்க, ஒரு புதிய சைக்கிளை அவளுக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க, you did not win because பெரிய வார்த்தைகளை போட்டதனால் நான் கொடுக்கவில்லை. you won because your story was real, kind and meaningful. உன்னுடைய கதை உண்மை உள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதாகவும், கைண்ட் இரக்கமுள்ளதாகவும் அர்த்தம் உள்ளதமாக இருந்ததனால் அதை கொடுத்தேன்னு டீச்சர் சொன்னாங்க. On her way home, Meena rode her bicycle along the short road beside the river. beside ஆற்றின் பக்கமாக அவள் அந்த அலாங்க பைசைக்கிளை ஓட்டிட்டு போனா she saw the elderly man again. அந்த மனிதனை, வயது முதிர்ந்த மனிதரை திரும்பவும் பார்த்தாள். he smiled proudly and said, அவ சிரித்த முகத்தோடு பெருமையோடு சொன்னார்,
A good heart always finds the right path. குட் ஹார்ட், நல்ல இதயம் எப்பொழுதும் நல்ல பாதையில் செல்லும். சரியான பாதையில் செல்லும். சரியான பாதையில் செல்லும். நல்ல பாதை, ரைட்டுக்கு வந்து நல்ல சரியான பாதை, நல்ல பாதை, குட் பாத் இல்ல, ரைட் பாத், சரியான பாதையில் செல்லும். இயர்ஸ் லேட்டர், காலங்கள் கடந்தன. மீனா பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் ரைட்டர். மீனா ஒரு பெரிய எழுத்தாளர் ஆனால் she never forgot her simple village. அவளது எளிமையான கிராமத்தை மறக்கவில்லை. her loving family, அவள் குடும்பத்தை நேசித்தால். அந்த இம்பார்ட்டன்ட் லெசன் she had a lesson learned that day. இதுக்கு என்ன சார்? the important lesson and she had learned that day. புதிய பாடத்தை கற்றுக்கொண்டாளா? இல்ல. இப்ப she never forgot her simple village. அவளுடைய அந்த எளிமையான அந்த கிராமத்தை அவ என்னைக்குமே மறக்கல. her loving family, அந்த நேசமிக்க அந்த ஃபேமிலியை மறக்கவே இல்லை. இன்னொன்னு மறக்கல, the important lesson she had learned that day. அந்த பெரியவர் சொன்னாரு, அதுக்கு முன்னாடி அவர் வின் பண்ணா, அதுக்கு முன்னாடி பெரியவருக்கு சாப்பாடு கொடுத்தாப்ல. இதெல்லாம் பாக்குறப்ப அந்த அவர் பெரியவர் சொன்னதும் ஞாபகம் இருக்குது. இருக்கணும், நேசத்தோட இருக்கணும், இரக்கத்தோட இருக்கணும், அர்த்தத்தோட இருக்கணும்னு. அந்த லெசன் தான் she had learned that day. அந்த நாள்ல அவ அந்த லேர்ன் பண்ணத என்னைக்குமே மறக்கல. அவ she never forgot. இந்த பாடத்துல மறக்கல 3 விஷயம். சார், இந்த பாடகராப்ல லாஸ்ட் சென்டென்ஸ், இந்த she always believed that a brave heart, a patient mind and kind actions would change the world. அதாவது believed, அவள் ஆல்வேஸ் எப்பொழுது நம்பினாள், திறந்த மனதுடனும் இரக்கமுள்ள புத்தியுடனும் நல்ல இரக்கமான தர்ம குணமுள்ள செயல்களை செய்தால் குட் சேஞ்ச் த வேர்ல்டு, உலகத்தை மாற்றிவிடலாம். சூப்பர். ரொம்ப தைரியமான இதயம், தைரியமான இதயம். பேஷன் மைண்ட், கருணை உள்ளமும், ரொம்ப பொறுமையான மனசும், கைண்ட் ஆக்ஷனும், நற்செயல்களை செய்யக்கூடிய அன்பான செயல்களும் உலகத்தை மாற்ற முடியும். குட் சேஞ்ச், மாற்ற முடியும். ஓகே, மேல படிக்கட்டுங்களா? her books change, her books impressed young readers. Inspired. Here, her books inspire young readers to become honest. அவர்கள் இளைய தலைமுறையை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவருடைய புக்கு, அவர் எழுதின புக்கு வந்து இளைய தலைமுறையை தொற்றுச்சு, இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஏன்னா அதாவது நல்ல ஆனஸ்டோட இருக்கணும்னு இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. சரிங்களா? வெரி குட். ரைட். ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். எப்படி ஆனாங்களா? புக்ஸ் இன்ஸ்பயர்ட், அது வந்து உத்வேகப்படுத்துது. அந்த இளைய படிப்பாளிகள் நேர்மையா இருக்கிறதுக்கும் நட்போட இருக்கிறதுக்கும் கடுமையா உழைப்பதுக்கும் அவளுடைய புத்தகங்கள் கொடுத்தன, உத்வேகத்தை கொடுத்தது. Every store reminded them that true success does not depend on being rich or famous. Every story, எல்லா ஸ்டோரிகளும் remind that true success. இது புரியுது, ஆனா புரியாம இருக்கு, கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. எல்லா கதைகளையும் ரிமைண்டர் தான் அந்த யங்ஸ்டர், அந்த யங் ரீடர்ஸ், அந்த இளமையான வாசிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிட்டே இருந்தது, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தது. அவளோட ஒவ்வொரு ஸ்டோரியும் என்ன, true success does not depend on being rich or famous. உண்மையான வெற்றி வந்து நீங்க பணக்காரன் ஆகணும், இல்ல புகழ் வாய்ந்து இருக்கணும், அப்படிங்கலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓஹோ, உண்மையான வெற்றி ஃபேமஸ் ஆகலாம், ஃபேமஸ் ஆகலாம், பணம் வரும் அப்படிலாம் இல்ல. பணத்தை பத்தியோ புகழை பத்தியோ இல்ல,
உண்மையான வெற்றிங்கிறது வேற. அதுதான் கடைசி வரி சொல்றாங்க, உண்மையான வெற்றி. ரைட்டு சார், மேற்கொண்டு படிக்கிறேன். Being good, wise, and willing to help others. It depends on being good, wise, and willing to help இந்த others. கடைசி 2 வாக்கியத்தை இன்னொரு வாட்டி நீங்க படிங்க. Every story reminded them that true success does not depend Every story reminded them, அவர்களை every story reminded, நினைத்து பார்க்க வைத்தது. Very good. அவர்களை நினைத்து பார்க்க வைத்தது. உண்மையான வெற்றி பணத்திலேயோ புகழிலேயோ இல்லை என்று. அவ்வளவுதான், அருமை. அது எதுல இருக்கு அதான் கடைசி லைன். அதை திருப்பி போட்டு சொல்லணும். உண்மையான வெற்றி பணத்திலே மிகுதியில்லை என்று அவர்களை நினைத்து பார்க்க வைத்தது. வெரி குட். அதே மாதிரி உண்மையான வெற்றிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த விஷயம் தான் கடைசியா சொல்றாங்க. அது சொல்லுங்க. It depends on being good, wise, and willing to help others. இதுங்கிறது சக்சஸ். வெற்றிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டது? ஆமா, அதாவது and willing to help others, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய willing உள்ள மனசு இருந்தா being good depends. என்ன அது, it depends. சக்சஸ் டிபெண்ட்ஸ். இந்த வெற்றி எதை பொறுத்து இருக்கு? அவனோட மிகப்பெரிய வெற்றி எதை பொறுத்து இருக்கு? இல்ல யாராவது வெற்றி அடையணும்னா அது எதை பொறுத்து இருக்குன்னா, நல்லவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் மற்றவங்களுக்கு குணம் கொண்டவங்களாகவும் இருந்தாதான் அதான் உண்மையான வெற்றி. அதான் உண்மையான வெற்றி. பணமோ புகழும் பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. கிடையாது. ரைட், ஓகே, நல்லா இருக்கு மெசேஜ், நல்லா இருக்கு. லாஸ்ட் 5 நிமிஷம் ஒண்ணு பண்ண போறேன். இதுல 50 வார்த்தை இருக்குது. குயிக்கா கவனிங்க. இங்க அந்த 50 வார்த்தையை நான் அதை மட்டும் படிச்சுக்கிட்டே வரேன். கவனமா கேளுங்க. பிரைட், அந்த வார்த்தையை மட்டும் படிக்கிற பாருங்க. பிரைட், யங், ஸ்மால், குவைட், ஹாப்பி, little, happy, curious, interesting, curious. அந்த செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன்ல good. நான் எந்த வார்த்தையை பார்க்கிறேன் அது மட்டும் கவனமா கேளுங்க. good, curious, interesting. நான் படிக்கிறது மட்டும் கவனமா கேட்டுக்கிட்டே இருங்க. கடைசியா ஒன்று சொல்றேன். சரி. hard working, great, story writing, அடுத்தது ஹார்ட் ஒர்க்கிங் முடிஞ்சிருச்சு. best, green, tall, ஓகே, adjective tall, green, tall. அப்புறம் soft, colorful, பாத், clean, clear, cold முடிஞ்சிச்சு அது. இப்ப பாருங்க, இந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் சொல்ல பாருங்க. old, large, dirty, weak, hungry, gentle, honest, rich, dark, heavy, wet, difficult, ஓகே, slippery, வழுக்கும் தன்மை, bright, நான் சொல்றது bright, beautiful, அதுல பியூட்டிஃபுல், calm, hopeful, hope, friendly, peaceful, strong, ஓகே, warm, wonderful, warm, wonderful, simple,
Simple. He used it simple. Simple. Now, Simple. clear, honest. சொல்லுங்க. Now, இப்ப பாருங்க. ஒண்டர்ஃபுல். ஆமா சொல்லிட்டீங்க. Happy, new, big, dig. real, kind, Real. meaningful. Meaningful. இவ்வளவு வந்துருச்சு பாருங்க. ஆமா கலர் கொடுங்க. கலர் கொடுங்க அதுக்கு. இப்ப சொன்னதுக்கு அந்த ப்ளூ கலர். kind, கைண்ட். meaningful, மீனிங்ஃபுல். short, ஷார்ட். elderly, எல்டர்லி. good, குட். right. ரைட். Last 2 paragraphs. Successful, சக்சஸ்ஃபுல். அப்புறம் simple, சிம்பிள். loving, லவ்விங். important, இம்பார்ட்டன்ட். brave, பிரேவ். patient, பேஷன். kind, கைண்ட். young, யங். honest, யங். friendly, ஃப்ரெண்ட்லி. hardworking, Sir. hardworking. இன்ஸ்பிரைட் அது வேண்டாமா? அது வேண்டாம். நான் சொல்றது ரைட். ஹார்ட். true, rich, ட்ரூ. famous, ரைட். ரிச். ஃபேமஸ். good, குட். wise. வைஸ். இந்த 50 வார்த்தை இப்ப சொன்ன பாத்தீங்களா, அது அப்படியே நீங்க எனக்கு இப்ப படிச்சு காட்டுங்க. நம்பர் 1 குட். அப்படியே தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டே வாங்க. குட் நல்ல, பேட் மோசமான, பிக் பெரிய, ஸ்மால் சிறிய, லாங் நீண்ட, ஷார்ட் குறுகிய, ஓல்டு பழைய, யங் புதிய, ஹேப்பி மகிழ்ச்சியான, சேட் சோகமான, பியூட்டிஃபுல் அழகான, அக்லி அசிங்கமான, ஸ்ட்ராங் பலவீனமான, ரிச் பணக்கார, புவர் ஏழை, கைண்ட் அன்பான, ஆனஸ்ட் நேர்மையான, ஸ்மார்ட் புத்திசாலித்தனமாக, ஹார்ட் ஒர்க்கிங் கடினமாக உழைக்கும், ஃப்ரெண்ட்லி நட்பான, கேர்ஃபுல் கவனமாக, பேஷண்ட் பொறுமையுடன், கூறிய ஆர்வமுள்ள, இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான, டிபிகல்ட் கடினமான, ஈஸி எளிதான, பிரைட் பிரகாசமான, டார்க் இருண்ட, கிளீன் சுத்தமாக, டர்ட்டி அழுக்கான, அமைதியான, லவுட் சத்தமான, கோல்டி குளிரான, வேர் சூடான, அப்புறம் சூடான இதமான, ஹாட் வெப்பமான, கூல் குளுமையான, கிரீன் பச்சையான, கலர்ஃபுல் வண்ணமயமான, டால் உயரமான, இது லார்ஜ் பெரிய, ஜென்டில் மென்மையான, காம் அமைதியான, சிம்பிள் எளிமையான, கிளியர் தெளிவான, ஒண்டர்ஃபுல் அற்புதமான, வாய்ஸ் ஞானமிக்க. அவ்வளவுதான். இந்த 50 வார்த்தை தான் இதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். நோட் பண்ணிக்கிங்க. பெயர் உரிச்சொல். இதுல வரக்கூடியதா? இதுல வரக்கூடிய இந்த 50 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான பெயர் உரிச்சொல். அட்ஜெக்டிவ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அட்ஜெக்டிவ்னு. அட்ஜெக்டிவ் தான் இது. இன்னைக்கு அட்ஜெக்டிவ் தான் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் அட்வர்ப் பார்க்க போறோம். அது மாதிரி 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இந்த ஸ்டோரிய மையமா வச்சு அட்ஜெக்டிவ் பார்த்தோம். அப்புறம் அட்வர்ப் இதுலயே பார்க்கணுமா? அட்வர்ப் வந்து இன்னொரு ஸ்டோரியில அட்வர்ப் பார்க்கணும். ஓஹோ. அப்புறம் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடி வரக்கூடிய வர்ணனையான வார்த்தைகள் வந்து ஒரு நவுன், ஒரு பெயர் சொல்ல வந்து பெயர் சொல்ல பண்பை குறிச்சா. பாய்ங்கிறது பெயர் சொல். ஆமா, குட் பாய் அப்படின்னு அவர் நல்ல பையன், அந்த பையனோட பண்பை குறிச்சா அது அட்ஜெக்டிவ் பண்பை குறிக்கிறது. இப்போ வந்து அதே மாதிரிதான் இந்த பண்பை குறிக்கிற 50 வார்த்தை அதிகமா எடுத்து ஒரு ஸ்டோரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு ஓகே ஸ்டோரி நீங்க படிச்சீங்கன்னா அந்த 8 பாட்டு அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு வந்துடும். ரைட்டு சார். ஓகே சார். ஸோ அஜய் எனக்கு சொல்றாரு வந்து சார். இதை படிச்சு காட்டிங்கன்னா இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வார்த்தையை சொல்லி பார்க்கணும். தமிழ்ல சொல்லி பார்க்குற மாதிரி ஆங்கிலத்துல சொல்லி பார்க்கணும். சொல்லி பாக்குறேன், சொல்லி பாக்குறேன். உங்க ஹோம்ஒர்க் நல்லா இருந்தது. ரைட்டு சார். இன்னும் தேங்க்யூ. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஆமா ஸ்லோவா ஆமா. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாமா? ஸ்லோ பண்ணி வால்யூத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லோ பண்ணிடணும். வாய்ஸ் என்கரேஜ் பண்ணி ஸ்லோ பண்ணி வேர்டுக்கு வேர்டு கட் ஆகிட்டு இருந்துச்சு சார். யோசனை பண்ணி சொல்ற மாதிரி. நீங்க எழுதி வச்சுட்டு படிங்க. எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறேன். இன்னொரு நோட் புக்ல எழுதி வச்சுட்டு தான் படிக்கிறேன். வெரி குட் வெரி குட். இதே மாதிரி இந்த 50 இதுல இருந்து வார்த்தை இன்னொரு நோட் புக்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த நோட் புக்கை பார்த்து தான் காலையில ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி சூப்பர். இருந்து கண்டினியூட்டி கிடைக்க மாட்டேங்குது. 4-5 தடவை வாட்ஸ் பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதை படிச்சா வந்துடும். பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துரும். ஒண்ணும் இல்ல, வந்துடும் பிரச்சனை இல்ல, வந்துடும் வந்துடும். வந்துரும். இப்ப வந்து ஏன்னா இப்ப வந்து ஒரு ஸ்டோரியில உள்ள 2 ஸ்டோரியும் வந்து கொடுத்தீங்க போன கிளாஸ்ல. இந்த கிளாஸ்ல வந்து இந்த ஸ்டோரியில இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அது கொடுக்குறீங்க. கொடுத்துருக்கு. அடுத்த அதனுடைய 7 பண்புகளை கிளாஸ் பத்தி. இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஓஹோ. அட்ஜெக்டிவ் போடுறோம்ல, நாளைக்கு அட்வர்ப், அதுக்கப்புறம் நவுன், அப்புறம் வேர்ப், அப்புறம் ஆஹா. அதுக்கு ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா வந்துரும். கிடைச்சிருச்சுன்னா வந்துடலாம். இதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே சார். ரைட்டு சார். ஸோ தேங்க்யூ. இப்ப நான் திங்கட்கிழமை சந்திப்போம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சந்திக்கலாம் நான் சார். இதை ரெக்கார்டிங் அனுப்புறேன். அனுப்புங்க சார். ரைட்டு சார். தேங்க்யூ சார். அனுப்புங்க சார்.